ஹாய் ஆல் வெல்கம் டு ஷாய்கல் விளாக்ஸ். எஸ், ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இவ்வளோ வெள்ளனை இது வந்து ஒரு 2:30 மணி இருக்கும், 2:30-3 மணி இருக்கும். இவ்வளோ வெள்ளனை டீ குடிச்சிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப். அதாவது பல மாதங்களாக பிளான் பண்ணி கடைசியாக எக்ஸிக்யூட் ஆன ஒரு லென்த்தியான பிளான், ஒரு ஃபேமிலி ட்ரிப். பெரிய பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, கிட்டவே அதான் போகிறது பிளான். ஸோ இது வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கோயிலில் விநாயகர் வள்ளிப்பிள்ளையார். இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஹீஸ் அ வெரி நைஸ் காய். எது கேட்டாலும் கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுப்பார் அந்த மாதிரி. ஸோ இவருக்கு ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே போகலான்ட்டுன்னு. மூஞ்சி பற்றியெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க, எனக்கு காலையிலே ஒரே காலாக சரியா போகிற ரோட்டு பிரச்சனை. இது டிப்பிக்கல் ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கும், சரியா தெரியும் தானே? டிப்பிக்கல்னால் இப்போ தண்ணி ஊற்றும் கொண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இப்போ நம்ம சொல்லுவோம் வைங்களேன், அதை தண்ணியெல்லாம் வாங்கிக்கலான்னு சொன்னால் வந்து அதெல்லாம் வேணும், அநியாயம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரிப், சரியா? அதைத்தான் நான் வ்ளாக் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும், நான் மட்டும் இங்கே இப்படி இல்லை, நிறைய ஃபேமிலிஸ் இங்கே இப்படி தான் எனக்கு தெரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஓகே, ஸோ கிளம்பியாச்சு. அரௌண்ட் ஒரு 3 o'clock மாதிரியே கிளம்பியிருப்போம் நாங்கள். இது வந்து எகெயின் நாங்கள் போகிற வழியில் மாதம்ப பிள்ளையார் கோயில். எங்கள் வீட்டில் எப்படின்னு கேட்டால் அம்மா அப்பா எங்கே விநாயகர் இருந்தாலும் அவருக்கு ஒரு என்ட்ரி கண்டிப்பாக. ஸோ இது வந்து மார்னிங், எனக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல, பட் நான் கொஞ்சம் தூங்கி கண் முழிக்கும் போது இந்த வியூவில் தான் கண் முழிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சன்ரைஸ். நான் வேறு ஒரு சன்செட் பைத்தியமாக எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு மாதிரி அவாடா, அந்த ட்ரிப்பை விட இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த கிளைமேட், இது வந்து நான் ரொம்ப போன ட்ரிப் லைக். ஓகே, அப்படின்னா அந்த டைம் எப்படி கிளைமேட்னா கொழும்புலலாம் சூப்பர் எரிச்சிச்சு டைம், அந்த வெயில் அவன் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சான். அந்த நேரம் இப்படி ஒரு கிளைமேட், ட்ரிப் டெஸ்டினேஷனை விட இந்த போகிற வழியில் அந்த கிளைமேட் ஒரு மாதிரி சில், அதுதான் மேட்டர். சீரியஸ்லி தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ஸோ எந்த ரோட்டில் வந்தோம்ப்பா? எந்த ரோட்டில் வந்தோம் நாங்கள்? அப்போதுலையா? ஸோ இது வந்து கேபிட்டிபோல் ஃபியூல் ஸ்டேஷன். என்னை வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம், பிகாஸ் வாஷ்ரூம் போகணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது. ஸோ அந்த டைம் நானும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் வேனில் லாஸ்ட் சீட்டுக்கு என்ன தள்ளிட்டேன் அப்படி. அதனால் எனக்கு லெக் ஸ்பேஸ் வேறு காணாதா, அதனால் கொஞ்சம் காலெலாம் லைட்டாக வலிக்க தொடங்கிடுச்சு. ஸோ ரொம்ப ஏஜில் வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த கிளைமேட். கொழும்புலையும் மனுஷனை சுட்டரிக்கிற வெயில், எல்லா இடமும் நான் போனேன், அவ்வளோ இடமும் வெயில். ஐயோ முடியல. எங்கள் வீட்டில் இந்த பிளானிங் ஒரு 2-3 வீக்ஸாக போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஃபைனல் இவென்ச்சுவல் இது நடக்குது. பட் இதில் எனக்கு நான் இங்கே வரணும்னா அந்த கிளைமேட், அப்பா எப்படி இருக்குது தெரியுமா அப்பா அந்த கிளைமேட். இது ட்ரிப்பு ஃபன் என்ஜாய்மெண்ட்லாம் வேறு, பட் இந்த கிளைமேட்டுக்காகவே வந்து ப்ளீஸ் நான் கொஞ்சம் 2 நாளைக்கு முதல் வந்திருக்கலாம்னு யோசிக்க. பட் இட்ஸ் ஓகே ஃபன். இப்படி ஒரு விடிய காலையிலேயே வேர்க்காமல் கசகசன்னு இல்லாமல் ஒரு மாதிரி கூலாக இருக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு மாதிரி மென்ட்லி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ எங்கே இருக்கோன்னா கேபிட்டி போல். ஓகே, இப்போ போகிறது வந்து நான் எங்கே போகிறேன்னு சொன்னேன்னா இல்லை ஓகே வெயிட் அண்ட் see. பட் கரண்ட்லி இப்போ இருக்கிறது வந்து கேபிட்டி போல். ஃபியூல் பெட்ரோல் இது பண்ணிவிட்டு அண்டு எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ குளிர். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் ஷட்டர்லாம் திறந்துட்டு வந்துட்டோம், அந்த செம்ம குளிர். ஸோ வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. பட் நான் என்ன தேர்ந்து சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், முதல்ல சொன்னேன்ல, இது டிப்பிக்கல் ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்கணும். எஸ், திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டாப். ஸோ இது வந்து சீதாலிய கோயில். நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டி வரும்போதுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். நான் இந்த வந்த டைம் வந்து பாலஸ்தானம் நடந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு, பெயிண்டிங் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. திஸ் வியூ இஸ் அ லைக் வெரி, அது சொல்ல தேவையில்ல, யூனோ அவ்வளோ அழகு இந்த சீனரி. அதுவும் நான் ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருந்துச்சு. பட் செம்ம குளிர். ஆனால் எனக்கு அதெல்லாம் கூட கண்டுக்கவே இல்லை. எனக்கு அந்த குளிர் தான் வந்து தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம் கிளம்போலெல்லாம் அப்படி ஹீட், லைக் அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. ஸோ அவ்வளோ ஹீட். அண்டு ஸோ இங்கே வந்ததே எனக்கு இது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதானே இந்த கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுப்பா. ஸோ இங்கே ஒவ்வொன்றுக்கும் நிறைய கதைகள் இருக்குது. சீதை ஒழிச்சு வச்சது, நிறைய கதைகள் இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். பட் இந்த ஆற்று தண்ணீரை அந்த குளிரும் இதுவும் வந்து
எங்கேயுமே நான் கண்டது. குளிர்தான்ப்பா, பட் இவ்வளோ தூரம் வந்து இங்கே நிறங்காட்டி. ஓகே 1 2. அப்போ என்ன உண்மையாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. முன்னாடியுமே நான் இங்கே வந்திருக்கேன். பட் எனக்கு இந்த சீத்தாலிய இந்த ஆறில் இருக்க அந்த தண்ணியில அந்த ஃப்ரெஷ், அந்த ஹெவி, அந்த சில்னஸ் நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. ஒன்ஸ் அகெயின் ஆக்சுவலி இது வந்து ஐஸ் கியூப் அப்படியே மெல்ட் பண்ண மாதிரி இருக்கு. எஸ், சீதாடி கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படி ஃபோட்டோஸ் அப்படி இப்படிலாம் எடுத்து எஸ் குட் மார்னிங் நுவரெலியா அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் போன டைம் வந்து அந்த சீசன் வந்து எண்ட் ஆகிற ஒரு 1-2 வீக் லைக் லாஸ்ட் மாதிரி தான் போனது. பட் அப்போயுமே அந்த ஸ்டால்ஸ், நிறையா பாப்அப் ஸ்டால்ஸ், அந்த கார்னிவல்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. என்ன தான் சொல்லுங்கள், நுவரெலியா வந்து சீசன் இல்லை, எப்போ போனாலுமே ஒரு அழகு தான். இல்லை லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த அந்த எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலுமே இல்லாமல் ஒரு சில அழகான விஷயங்கள் அங்கே இருக்கும். அது சீசன் டைம் போனாலும் சரி, ஆஃப் சீசனாக இருந்தாலும் சரி. வாட் வெயிட் இஸ் எஸ் தம் ரொட்டி ஃபேக்ட்ரி போனதில்லை, மண்டே போகணும். ஸோ அந்த வியூ பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர் கோயில். என்னடா கோயிலாக போயிட்டுருக்கோம்லாம் யோசிக்கக்கூடாது. நான் முதல்ல சொல்லிவிட்டு இது ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி ட்ரிப். கண்டிப்பாக ஃபேமிலி ஆக்கள்னு வரும்போது வந்து கோயிலெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் இப்போ ஃபேமிலியாக போகும்போது இந்த ஃபேமிலி மட்டும்தான் இப்படியான்லாம் எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் எல்லா ஃபேமிலிஸுமே இந்த பக்கம் போகும்போது இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு நம்மளோட ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லும்போதே நிறைய மெமரிஸ் இருக்குது. சின்மயா மிஷன், இங்கே கேம்பிங் வந்தது, நிறைய மெமரிஸ் ஹோல்டு பண்ணியிருக்கும் இந்த இடம். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வரல, நிறைய வாட்டி வந்திருக்கேன். இங்கே அன்னதானம் சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அது மெமரிஸ் செரிஷ் பண்ணி பார்க்கும்போது அப்படி. ஸோ நான் வரும்போது வந்து பெரிய க்ரௌட் இருக்குல்ல, அப்போ தான் நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் க்ரௌட் அப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என் தலையெல்லாம் ரொம்ப படுகேவலமாக இருக்குது. நாங்கள் வந்து இடையில கொஞ்சம் பிளான் மாறிடுச்சு. ஸோ வந்து தலைலாம் வந்து கேர்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அது இங்கே வரும்போது வேறு கேர்ள் ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் எனக்கு கோயில் போயிட்டு தான் அடுத்த வேலை தெரியும் தானே, ஃபேமிலி ட்ரிப் ஃபஸ்ட் கோயில் வந்தோம். ஸோ நான் இப்போ என்ன தேடிட்டுருக்கேன்னா, டீ எங்கே ஒரு டீ குடிக்கலான்னு தேடிட்டுருக்கேன். இங்கே இருக்குது அன்னபூர்ணி இருக்குது, அண்ட் அங்கேயும் சின்மயாவாணி இருக்குது. இவங்கெல்லாம் கோயில் போயிட்டாங்க. நான் சத்தப்போம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவோமான்னு யோசிக்கிறேன். சின்மயாவாணின்றது வந்து புக்ஸ், சிடிஸ், டிவிடிஸ். ஓகே அந்த இதுக்கு தான் சின்மயாவாணி. அண்ட் அன்னபூர்ணி தான் போல் மாற்றி வாசிச்சிட்டேன். ஸோ எனக்கு சின்மயா மிஷன் மூலமாக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கோயிலுக்கு அண்ட் கேம்பிங் எல்லாமே வந்து அதுக்கு பிறகு நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த பேர், லோகோ எல்லாம் பார்த்ததுமே வந்து சின்மயா மிஷன் டேஸ், சின்மயா மிஷனால் செலிப்ரேட் பண்ண சிவராத்திரி, நவராத்திரி, சுவாமிஜியோட கிளாஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில இடங்கள் நிறையா மெமரிஸ் ஈஸியாக கொண்டு வரும். ஸோ சின்மயா மிஷனில் எனக்கு நிறையா என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி நிறையா சீனியர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைச்சது. குட் டு see. in 2007 வந்து நான் ரமண சைத்தன்யா சாமிஜி அவங்க கிட்ட ஒரு 2 to 3 classes மாதிரி நான் வந்து அதுக்கு பிறகு ரமண சைத்தன்யா சாமிஜி வந்து
இங்கே இல்லை, அவர் வந்து இந்தியா போயிட்டாரு. டீ குடிச்சிட்டு அப்படியே சின்ன ஒரு மெமரி இதுதான். ஸோ 2007 நான் கிளம்போ ஸ்கூல் ஜாயின் பண்ண வெரி நியூ, ஜனவரி ஜாயின் பண்ணது. ஃபெப்ரவரி அந்த சிவராத்திரி டைமே வந்து நான் ட்ராமாவுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ஷாக்கா கிளாஸ், அந்த அஷ்மியா மிஷன், அது ஹாஸ்டல் கேர்ள்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆஃப்கோர்ஸ் அப்போ தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்ட் பண்ணவும் ஒரு ஸ்டேஜ் ஏற்றுனது வந்து தவானா தான், தவராஜா முத்து. ஸோ தவானா எனக்கு நிறையா ட்ராமா, அப்புறம் புக்ஸ், சினிமா அப்படி நிறையா பேசுவா அப்படி. ஸோ யா, தவானா யூ ஆர் இன் மை மெமரி ஆல்வேஸ். அப்புறம் வந்து கோயிலேருந்து டிரெக்டாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் மார்னிங்லேருந்தே வந்து என்ன தேடிட்டு இருந்தோன்னா அந்த காளான் கறியும் ரொட்டியும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் அப்படி. ஸோ நாங்கள் தேடின எக்ஸாக்ட் கடை எங்களால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியல. ஸோ இது வந்து ரம்போட கோயில் அந்த கீழே வரும்போதே ஒரு ஷாப், சுதுமாத்தையாகி கடை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அங்கே வந்து சுட சுட காளான் கறியும் ரொட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும்ல, எங்கேயாவது ஒரு இடம் போகும்போது ஒரு சில விஷயங்கள் மஸ்ட் ட்ரைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, எங்களோட வீட்லேயே அண்ணி அண்ணா எல்லாம் சொன்னாங்க இப்படி நல்லாயிருக்கும் காளான் கறியா. பட் இந்த கடை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எக்ஸாக்டாக ஒரு ஷாப். பட் செம்ம ஸ்பைசி இருந்தா, இவ்வளோ மூட்டை குச்சி காலி ஓட்டு தான் ஒரு சம்பல் செஞ்சா அப்படி. பட் அந்த குளிருக்கு அதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து காஃபி, கடுங்காப்பி குடிச்சா அப்படி. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ப்ளூஃபீல்ட் டீ ஃபேக்ட்ரி. இங்கே போகிறது எக்ஸாக்டாக பிளானில் இல்லைனாலும் நம்ம வர்ற வழியில் அது இருக்குதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பாக போவோம், போய் நீங்கள்லாம் போனதில்லை தானேன்னு சொல்லிட்டுன்னு முழு குடும்பத்தையுமே இழுத்துட்டு போயாச்சு. சேம் பர்சன், எனக்கு இவரே தான் லாஸ்ட் முறையும் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் போகும்போது இவர் தான் இருந்தேன். பட் இந்த முறை என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நாங்கள் போன டைம் வந்து இங்கே ஃபுல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் செம்மையாகவே இருக்குது. 140% வந்து மேலுக்கு இல்லாமல் செஞ்சிச்சு. இந்த இடத்துல அப்படியே 160%. இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டு அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இது மோர் தென் 100 years இந்த மெஷினுக்கு, அதை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கே கஃபேயில் நிறைய எல்லோரும் டீ குடிக்கல, ஏன்னா நம்ம மார்னிங் டீ அங்கே குடிச்சிட்டு வந்ததால் கஃபேயில் கொஞ்சம் நேரம் அப்படியே சிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட அக்கா எல்லாம் வந்து டீ பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபி செஷன் தனியாக அங்கால போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எங்கள் விக்டோரியா பார்க்குக்கு வந்தது. ஸோ லன்ச் டைம் அவங்க வரும்போது லன்ச் டைம் ஓரளவுக்கு ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே லன்ச் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்துருந்தேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தான் விக்டோரியா பார்க்க வந்தது. பட் வந்த டைம் சீசன்ன்றதால் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் நல்ல க்ரௌடும் தான், செம்ம க்ரௌட் நாங்கள் போன டைமும் அப்படி. பட் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்தனால கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நேரம் இப்படி பார்க்கும்போது தான் கடுப்பாயிருச்சு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படிலாம் உங்கள் காதல் சின்னங்களை வந்து பதிச்சுட்டு போகிறதெல்லாம் என்னடா நடக்க போகுது கடவுளே. இதில் பேர்கள், ஃபோன் நம்பர்ஸ், அது இது சரித்திரத்தையும் எழுதி வச்சுருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிளாப்லா எல்லாம் முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரோ ஸ்ட்ராபெரி இதுக்கு போகிறதான் பிளான். பட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மாறி வந்துட்டோம். அதுக்கு பிறகு கரெக்டான லொக்கேஷன் போயாச்சு. இங்கே போகணுன்றது வந்து ஒரு மஸ்ட். ஸோ ஸ்ட்ராபெரி ஜாக்ரோ. ஸோ நான் கிளம்புறக்கு அவுட்லெட்ஸுக்கெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இவங்களோட இதில். பட் எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே போனதில்லை. அதோட எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஸ்பெசிஃபிக்லி இந்த அம்பேவல் அவுட்லெட்டுக்கு வரணும்னு ஒரு 2 times மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து செம்ம க்ரௌட், ஒரு மோர் தேன் 15 minutes க்யூவில் நின்று தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினது. அந்த சீசன் டைம் வேறையா, ஸோ செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் யூனோ எவ்ரி பைட் இஸ் ஒர்த். அந்த மாதிரி கால் கடுக்க நின்னத்துக்கு எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். சொல்லவே தேவையில்லை. இவங்களோட ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்ட் தான். லிட்ரலி வி கேன் சே லைக் ஃப்ரம் farm to
டு டம்மி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எங்கள் அப்பாவுக்கு இந்த சுகர் சிரப் சாக்லேட் எதுவுமே செட் ஆகும். ஸோ அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக பவுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் அதுவே அவர் பட் நல்லா என்ஜாய் பண்ணார். ஸோ ஹாப்பி, எல்லாருமே என்ஜாய் பண்ணது. நான் வேறு கொஞ்சம் ஆர்வக்குள்ள அங்கே டாட் ஒன்று எடுத்திருந்தேன். பட் லிட்ரலி அந்த டாட் பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ டேஸ்ட் அந்த டாட். அது டாட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே டேஸ்ட் பண்ணேன். இந்த ஜாக்ரோ மெஸ் இருக்குல்ல, அல்டிமேட். அது கேக், ஸ்ட்ராபெரி, ப்ரௌனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட். ஸோ அகெயின் நான் திருப்பி ஆர்டர் பண்ண போனேன், பிகாஸ் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிரெக்டாக வந்து இங்கே வந்தோம், எங்கள் கிரகரி லேக்குக்கு வந்து ஓகே. அது பிளானில் இல்லை போட் ரைட் போகிறதெல்லாம். நாங்கள் தான் லாஸ்ட் இங்கே வரும்போதே ஒரு 5:30 45 ஆயிடுச்சு. 6 o'clock மேலே போட் ரைடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி ஓகே, நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுவும் போயாச்சுது. நல்லா இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. அந்த ஈவினிங் லைட்டாக ஒரு சன்செட் வியூவோட பர்ஃபெக்ட். ஈவினிங் ரிச்சுவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி டீ இல்லாமல் எப்படி அந்த ஈவினிங் டைமில் அந்த சன்செட்டில் அவ்வளோ அழகான வியூ. ஸோ அங்கே எல்லாருக்குமே ஒரு டீ பசி வந்துருச்சு அந்த டைமில். ஸோ இதுதான் சாப்பிட்டுன்னு நானும் எல்லோரும் டீ குடிக்க வாங்க எல்லாத்தையும் டீ குடிக்க ப்ரமோட் பண்ணி அங்கனையே இருந்த ஒரு குட்டி ஸ்டாலில் தான் டீ எடுத்திருந்தோம். நல்லாவே இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சன்செட் வியூவுக்கும் பர்ஃபெக்ட். அண்ட் இதெல்லாம் சும்மா தெரியாதா, பார்த்தோன்னா ஆசை வந்துடும் இல்லையா. பட் சொல்லணும், இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து கிரகரி லேக்கில் எங்களுக்கு வந்து 100 rupees தான் போட்டாங்கப்பா. இதே கிளம்புலலாம் கூட இல்லை, 200 250, இங்கே 100 rupees தான். நான் யோசிச்சேன் என்னடா நடக்குது, சரி ஓகே அப்படின்ட்டுன்னு நாங்கள் அப்படியே கிரகரி லேக் அந்த ஏரியாவில் வரும்போது நிறைய ஷாப்ஸ், அந்த பாப்அப் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் பேர் டயர்டாகி அக்கா எல்லாம் வேனில் இருந்துட்டாங்க. நானும் அம்மா மெத்தக்கா எல்லாம் தான் சும்மா அப்படியே ரோமிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஷாப்பிங் பண்ணதுன்னு பெருசாக இல்லை, நான் எனக்கெல்லாம் பெருசாக வாங்கலை. எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம், பேக்ஸ், யூனோ லைக் எவ்ரி ஸ்டஃப் அப்படி தான் இருந்துச்சு. நான் சும்மா அப்படியே நடந்து போகணும், கொஞ்சம் கீழே இறங்கினா நல்லாயிருக்கும், அதுக்காக ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்தது. அம்மா அக்காலாம் ஹேண்ட்பேக்ஸ் எடுத்தாங்க. இந்த ஸ்டால் பற்றி சொல்லி ஆகணும். இவங்க வந்து அந்த நிறையா ஸ்டிக்கர்ஸ், அந்த டிஷர்ட்டுக்கு பிரிண்ட் அந்த பேஸ்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தாங்க. K-pop ஃபேம் அந்த கேரக்டர்ஸ் அது இந்த ஸ்டாலில் கொஞ்சம் நல்லாவே க்ரௌட் இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட பார்கெனிங் ஸ்கில்ஸ் தெரியும் தானே, மனசாட்சியே இல்லாமல் 1000 ரூபா சொன்னால் 200 ரூபாய்க்கு கேட்பா அப்படி கேட்டே வந்து ஒரு 3 பேக்ஸ் எடுத்தாங்க. பிகாஸ் டீச்சர்ஸ் எசென்ஷியல்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஓகே, இந்த கடை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் நான் மார்னிங்லேருந்து நாங்கள் தேடி கடைசியாக நைட் டின்னருக்கு செட் ஆன ஒரு கடை. இதுவும் காளான் கறி ரொட்டி தான். பட் இந்த காளான் கறி அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கடை வந்து கேபிட்டி பொல்லக்கிட்டே இருந்துச்சு. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அந்த அட்ரஸ் போர்டு அங்கே இருக்குது, நான் காட்டுறேன். இந்த காளான் கறி அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் காலையிலேயே இந்த காளான் கறி ரொட்டி தேடி தான் வந்தது. பட் அது நமக்கு கிடைக்கல அந்த டைம். ஸோ ஃபைனலி ஃபவுண்ட் இட். செம்ம உரப்பு, பட் நல்லா இருக்குது. சிக்கன் கறி மாதிரி அந்த காளான் கறி. ஸோ இனி ஸ்ட்ரைட் டு ஹோம். என்ன டைம் ஆக்சுவலி 9 இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பலுங்கலி ரோடு தான் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எஸ், நான் வந்து இது வெரி ஷார்ட் ட்ரிப். அதோட நான் என்டையர் திங்குமே வ்ளாக் பண்ணுவோம். சிலது வந்து மறந்துட்டேன், பிகாஸ் அந்த கிளைமேட், ஃபுட்டு அப்படி இப்படின்னா அதிலே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுலாம் மறந்துட்டு. பட் எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வ்ளாகை பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வ்ளாக், டாடா, பை பாய், டேக் கேர்.